அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி நூடுல்ஸ். அது எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரைட் நூடுல்ஸை நான் இன்றைக்கி இப்பி நூடுல்ஸை வச்சு தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி சொல்லிட்டு. நார்மலாக இந்த நூடுல்ஸ் இந்த பரோட்டாலாம் நான் அடிக்கடி செய்யறதில்ல. பசங்க ரொம்ப அடம்பிடிச்சு கேட்குறதால மந்த்லி ஒன்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இது செஞ்சு கொடுங்க. இந்த நூடுல்ஸை கொஞ்சம் ஹெல்த்தியான வேலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு 3 பேக்கெட் இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ப்ரீ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு பேனில் நான் தண்ணி போட்டிருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த நூடுல்ஸை போட்டுக்குங்க. இந்த நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணும்போது நம்ம ஓவராக பாயில் பண்ணிடக்கூடாது. அப்புறம் உடஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு 70 to 80% குக் ஆனால் போதும். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு. இது நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், கொஞ்சம் பச்சை பட்டாணி, கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன். இது போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். என்கிட்ட இந்த வெஜிடபிள்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இதை நான் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேபேஜ், கேப்சிகம் இருந்தால் அதையும் சேர்த்துக்குங்க. எப்போயுமே நூடுல்ஸ் கூட நம்ம கேப்சிகம் சேர்த்து பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மசாலா இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் அளவு இருக்கும் தண்ணி. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த நூடுல்ஸ், அது இதில் போட்டுக்கிட்டு உடையாமல் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. நூடுல்ஸ் உடையாத மாதிரி. இது நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்ட பிறகு நம்ம அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் வரோம் பார்த்தீங்களா, இந்த மசாலா பேக்கெட், அது இதில் சேர்க்குறேன். அதை போட்டு அதையும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. இப்போ இது நல்லா கோட்டாகி வந்துச்சு இந்த நூடுல்ஸு. ஃபைனலாக இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் சேர்க்குறேன். இது போட்டுட்டு நல்லா ஒரு டாஸ் கொடுத்து விடுங்க இந்த மாதிரி. உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனா கொத்தமல்லி இருந்துச்சுன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு ஃபைனலாக நல்லா ஒரு டாஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரைட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்பி ஃப்ரை நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தோன்னே என்னுடைய கிட்ஸ்க்கு ஒரே ஹாப்பி தான். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேவரட் டிஷ் ஆயிடுச்சு. அதுக்காக இதை நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இதை ஆக்கலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி ட்ரை பண்ணாதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.